1968 சவுத்தன் அமெரிக்காவில் நடந்த விஷயங்களை கற்பனை கலந்து எடுக்கப்பட்ட கேம் தான் மாஃபியா 3. இந்த கேமை நீங்க விளையாடும்போது அந்த காலத்துல நடந்த கொடூரமான விஷயங்களை உண்மையாவே உங்களுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த கேம்ல ஒரு சில இனவெறி வார்த்தைகளும் நடத்தைகளும் காட்டப்பட்டிருக்கும். இது எல்லாமே லிங்கன் கிளேயோடைய கதையை நமக்கு தத்ரூபமா காட்டுறதுக்காக. மிக முக்கியமா நம்ம கடந்த காலத்துல நடந்த இந்த வெக்கக்கேடான செயலை இன்னமும் பல மக்கள் அவங்க தினசரி வாழ்க்கையில எதிர்கொண்டுதான் இருக்காங்க. Lincoln's mother abandoned him in 1947, a couple of years after he was born. His mother, I heard she was Dominican. I always figured his father was white, maybe even Italian. Not that it mattered. Back then, if you look black, you black. Same as today, I suppose. He stayed at the orphanage until 1958. Now, when did you meet Lincoln Clay? 1966. I was running black ops out of Laos on behalf of the CIA. He was loaned out to me via joint CIA-DOD task force. He was a quiet boy. Good boy. 2 Purple Hearts, a Bronze Star, and the Distinguished Service Cross. He served his country with honor and distinction. After the city closed the orphanage, he fell in with Sammy Robinson. Sammy ran the black mob over in Delray Hollow. I can't say I approved, but orphan colored boys didn't have a lot of options back then. Boys like Lincoln, ones who've been abandoned, they're always looking for a home, always looking for a place to belong. I think he thought he'd find it in the army. Thing is, once that's lost, you can never get it back again. When he returned from the war, Lincoln ended back up over at Sammy's. Now Sammy owed the Italian mob a whole lot of money, and he needed Lincoln's help. It's a damn shame what happened. It breaks my heart. இப்போ ஃபாதர் ஜேம்ஸ்னு ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா, அதுதான் ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஈவெண்ட்டு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா February 27, 1968. ஸோ அந்த டைமில் என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. பட் ஏதோ ஒன்று வந்து ஃபாதர் ஜேம்ஸை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் லிங்கன் கிளே வந்து அவனுடைய சைல்டுஹுட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக அனுபவிச்சிருக்கான் அப்படின்றத அவர் பேசுனது மூலிமா நமக்கு தெரிஞ்சிருக்கு. Using real money to rob the feds. Well, hell, man, not like this is our cash. This all came from Scaletta. Besides, peanuts compared to what we're gonna haul out of there. Is everything we need to burn? Yeah, that's it. I grabbed the keys to the truck, then we can get the out of here. அவன் ஸ்கார்லெட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வீட்டோ ஸ்கார்லெட்டாக்கு ஒர்க் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இதையும் ஒன்று இடிச்சு விட்டுட்டு இருக்கான். இதே கொள்ளடிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ஓகே, கீஸை கிராப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். Still not sure about leaving him like this. He came through with the truck just like we asked. Even greased his partner to make it look good. If you got doubts, why take the chance? அடப்பாவிகளா, குடும்பப்படுத்திருக்கானுங்க மக்களே. இருங்க, கியூ ப்ரெஸ் பண்ண சொல்லுது. ஏய், ஆஹா, அடப்பாவுமே, கோல் பிளட்டடாக சாவடிச்சிட்டான் மக்களே. ஆக்சுவலாக கியூ ப்ரெஸ் பண்ண சொல்லிச்சு. நான் சும்மா என்ன பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஒய் எதுக்காக ப்ரெஸ் பண்ண சொல்லுது? ஓகே, ஒய் ப்ரெஸ் பண்ணால் பாடியை தூக்குறாங்க. இதை தூக்கி நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போட்டுருவோம். ஆக்சுவலாக நம்ம கிராப் பண்ண வேண்டியது இந்த கீஸ் தான். பட்டுன்னு கிராப் பண்ணிவிட்டு ஆர்மர் ட்ரக் வெளியே நின்றுருக்கு பாருங்க, அதில் போய் ஏறணும் போல். என்ன சம்பவம் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றது எனக்கு புரியல. எதையாவது கொள்ளடிச்சிருக்கானுங்களா? ஆக்சுவலாக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பணத்தை கொள்ளடிச்சிட்டு அந்த ஆர்மர் ட்ரக்கில் போட்டாங்க. பட் போடும்போது பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, அது வீட்டோ ஸ்கார்லெட்டாவுடைய பணம் தான், இந்த பணத்தை வச்சு நம்ம பெரிய இதை வந்து கொள்ளடிக்க போகிறோம்ல அப்படின்ற மாதிரி சொன்னான். அண்ட் உள்ளே இருக்க ஆளுங்க யாருன்னு தெரியல, 2 பேரும் செத்து கிடந்தானுங்க பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து இந்த ஆர்மர் ட்ரக்கை கொள்ளடிச்சுப்பாங்களா என்னன்றது தெரியல மக்களே. இருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஆர்மர் ட்ரக்கில் ஏறி உட்காருவோம்.
பாருங்க மேலே காட்டுது டிரைவ் டு த ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதாங்க பிளானு. இந்த ஆர்மர் ட்ரக்கை வந்து லூட் அடிச்சிருக்கானுங்க. இந்த ஆர்மர் ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணத்தையே வந்து மூட்டையில் கட்டி ஏற்றிருக்கானுங்க. உள்ளே போய் பணத்தை லோட் பண்ணுற மாதிரி போயிட்டு பேங்க்கை வந்து கொள்ளடிக்க போகிறானுங்க. இதான் பிளான் நினைக்கிறேன். இந்த கேமுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சிட்டோம்ல. அதாவது ஃபாதர் ஜேம்ஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா லிங்கனை பற்றி ஒரு சில வார்த்தைகள்லாம் சொன்னார் பாருங்க. ஸோ லிங்கன் பார்த்தீங்கன்னா அவனுடைய சின்ன வயசுலேயே அவனுடைய அம்மா அப்பா வந்து இறந்துட்டான் மக்களே. ஸோ ஆர்ஃபனேஜில் தான் வந்து அவன் வளர்ந்துருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜையும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு போல. ஸோ அதுக்கப்புறமா சாமி ராபின்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஆள் வந்து லிங்கன் கிளேவை எடுத்து வளர்த்துருக்கான். அவர் வந்து கருப்பர்கள் நிற மாஃபியா வந்து வழிநடத்தி கூட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபாதர் சொன்னார். ஸோ லிங்கன் கிளே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அவருடைய அடைக்காலத்தில் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கான். பட் அவன் எப்போ கொஞ்சம் பெரியவனாக தொடங்கினானோ யூஎஸ் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் போல மக்களே. வியட்நாம் கூட ஒரு வார் நடந்தது தெரியுமா? ஸோ அதில் வந்து பங்கெடுத்து ஒரு பெரிய பெரிய பேட்சஸ்லாம் வந்து அவன் அக்யூர் பண்ணியிருக்கான் போல. அதேமாதிரி நம்ம இந்த கேமுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லிங்கன் கிளேயை பற்றி நிறைய பேர் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அது வந்து லிங்கன் கிளே ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து குறிப்பிடுது. பட் என்ன சம்பவம் அப்படின்றத நம்ம இந்த கேம் ப்ராக்ரஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுப்போம். அவ்வளோதாங்க, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்துட்டானுங்க. அவனுங்க வச்சிருக்க ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடிஸு. செக்யூரிட்டி ஆள் கண்டுபிடிப்பானா இல்லையா? இல்லை மக்களே, சீனா எஸ்கேப் ஆகிறானுங்கள. எப்படி அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஆமாம், இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணுறானுங்க, அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் தெரியாமையாக இருக்கும். இதுதான் பிரச்சனை பார்த்தீங்களா அவன் என்ன சொன்னான்ட்டு. ஸோ லிங்கன் கிளேக்கு வந்து அவனை எப்படி கூப்பிட்டாலும் கவலை கிடையாது, அவனுக்கு தேவை மணி தான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ரைட்டு மக்களே, ஃபஸ்ட்டு கீழே இறங்குவோம். ஓகே, என்டர் த ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்ற மாதிரி காட்டுது. இருங்க, நம்ம அவனை பொறுமையாக ஃபாலோ பண்ணியே போகலாங்க. கையில் ஷார்ட் கன் வேறு வச்சுருக்கான். ஒருவேளை செக்யூரிட்டி ஆள் அப்படின்றனால ஷார்ட் கன் வச்சுருக்கனால கண்டுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, இவனுங்க உள்ள இருக்கணும் கண்டுக்கல. எல்லாருமே லிங்கன் கிளேவை பார்த்து என்ன கேள்வி கேட்குறானு பாருங்களேன். என்னதாங்க பிரச்சனை அவனுக்கு? கருப்பா இருக்கனால பிரச்சனையா? ஓகே மக்களே, கேஷை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தூக்குற வேலையை நம்மக்கிட்ட கொடுத்துட்டானுங்க. பட் பரவாயில்ல, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்போம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. பிரிங் இட் டு த பேர்ன் ரூம் அப்படின்ற மாதிரி சொன்னால் பார்த்தீங்களா? பேர்ன் ரூம்னா என்னது? கொளுத்துற ரூமா? இந்த கேஷெல்லாம் கொளுத்த போகிறானுங்களா இல்லை வைக்கிறதா தான் பேர்ன்ற மாதிரி சொல்கிறானுங்களா? அவனுடைய ஸ்லாங் எனக்கு புரியல. ஓகே மக்களே, வந்தாச்சு. இதுதானே. ஓகேங்க, நம்மக்கிட்ட இருக்க கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் சேஃப்டி பர்பஸ்க்காக வாங்கி வைக்கிறானுங்க. நம்ம திரும்பி வெளியே போகும்போது கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. பயங்கர உஷாராக தான் மக்கள் இருக்கானுங்க. திரும்பியும் பாருங்க, அதுதான் சொல்கிறான், பேர்ன் ரூம் வந்து செல்லர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் எல்லாருமே லிங்கன் கிளேவை மட்டும் கொஞ்சம் சந்தேக கண்ணோடையே பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாமே அந்த கலரை வச்சு தான், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது இல்லையே, நீ இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா, இதுன்னு கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கானுங்க. ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் இருக்க மாதிரி தெரியுது. பாருங்களேன், பேங்க்ல ஃபுல்லாகவே பயங்கர செக்யூரிட்டி டைட்டாக இருக்குது மக்களே. எப்படி என்ன பிளான் வச்சுருக்கானுங்க? உள்ளே போகிறானுங்க, இந்த பணத்தை வைக்கிற மாதிரி வச்சுட்டு பணத்தை கொள்ளடிக்க போகிறானுங்க. இதுதான் பிளானு. பட் எப்படி நிறைவேற்ற போகிறாங்க? ஐ மீன் வெளியே எப்படி எஸ்கேப் ஆக போகிறானுங்க? 2 பேரால் எல்லாரையும் சுட்டு காலி பண்ணிட்டு வர முடியுமா? கஷ்டம் மக்களே. உள்ள பாருங்க மக்களே, வெறும் பணம் மட்டும் கிடையாது, கோல்ட பாருங்க, அப்படியே டன் டன்னா அடுக்கி வச்சிருக்கானுங்க. ஆடா பாவிகளா, இந்த கேமுடைய ஸ்டார்டிங்கே ஒரு தரமான சம்பவம் இருக்கு போலயே மக்களே. பயங்கர வெறித்தனமா இருக்கு. இன்னும் நம்ம பணத்தை பார்க்கலங்க, கோல்டை பார்த்தே வாயை பொழந்துட்டோம். இருங்க, பணம் எவ்வளோ கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் பேர்ன் ரூமா? ஆமாம், பிளேஸ் மணி ஆன் த டேபிள் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகே, நம்ம எடுத்துகிட்டு வந்த மணியை வந்து இங்கே வச்சுருவோம் மக்களே. இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கம்மியான காசு மட்டும் தான் டேபிள் மேலே இருக்க மாதிரி காட்டுது. ஏய், என்னடா தூக்கி ஃபயரில் போடுறீங்க?
Used to use coal for it, but a year or so back we switched over ஓகேங்க, to oil. டேக் அவுட் த பர்னர் கார்டு அப்படின்ற மாதிரி காட்டுது. Here's some guy எனக்கு coming பர்னர்ல எதுக்காக பணத்தை தூக்கி போடுறாங்க அப்படின்றது சீரியஸ்லி புரியல மக்களே. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. கரெக்டாக பிடிப்போம் மக்களே. அவ்வளோதான். ஐயோ, கொடூரமாக சாவடிக்கிறான் அடப்பாவி. ஆனால் லிங்கன் கிளே பயங்கர ரூத்லெஸ்ஸாக இருக்கான் மக்களே. Danny and Ellis should be coming up any time now. Give me a second. சீக்கிரம்டா, டக்கு டக்குன்னு எது பண்ணுறதா இருந்தாலும் ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்கானுங்க. அவன் பாருங்களேன். Keep your ass down. You don't want them getting a drop on us. ஓகேங்க, ஸ்னீக் பண்ணி அவங்கள காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எக்ஸ் பண்ணால் க்ரௌச் ஆகுமா? ஓகே. இந்த கேமில் ஆரம்பமே பார்த்தீங்களா ஸ்டெல்த் மிஷின் வருது. எனக்கு எது வராதோ அதை கரெக்டாக கொடுக்குறானுங்க ஸ்டார்டிங்கே. இருங்க, ஃபஸ்ட்டு இந்த கார்டை நம்ம பொறுமையாக லெஃப்ட் கண்ட்ரோல் டு டேக் கவர் ஆமா. ஓகே, Q ப்ரெஸ் பண்ணால் ஸ்னீக் அட்டாக் பண்ணலாம். இங்கேருந்து அட்டாக் பண்ண முடியுமா? ஆஹா, டேக் டவுன்லாம் வெறித்தனமாக இருக்குப்பா. இருங்க மக்களே, அடுத்து ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனையும் பொறுமையாக ஸ்னீக் பண்ணி பட்டுன்னு காலி பண்ணுவோம். இந்த சைட்லேருந்து இருங்க, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இப்போ கியூ அமுகும். பேசிக்கிட்டே இருக்காதரா, காலியாகு. அவ்வளோதான் மக்களே, நாசம் பண்ணிட்டான். இப்போ வால்ட்டில் என்ட்ரு பண்ணி இங்கே இருக்க மொத்த பணத்தையும் லூட் அடிக்க வேண்டியதான். ஆரம்பமே ஒரு சரியான சம்பவமாக இருக்குங்க. சீக்கிரம்டா, எவனாவது வந்துட போகிறான். இவனுக்கு லாக்கு ஓப்பன் பண்ண தெரியுமா தெரியாதா? தயவு செஞ்சு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். ரைட்டு மக்களே, லிங்கன் கிளேவ் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? கோ ஃபார் இட் காட்ஸ் இல்லாமாமா. அவன் பார்க்க ஆள் காட்ஸ் இல்லா மாதிரி இருக்கனால அப்படி சொல்கிறானா என்னன்னு தெரியல. எவ்வளோ பணம் இருக்கு மக்களே இது. ஆஹா, அடேங்கப்பா. Alright, I'm gonna take care of this room. You see what you can get from outside. Once these boys punch you with that drill, we're gonna start throwing this down. சரியான சம்பவம் மக்களே. இந்த கேமோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஈஸ்ட் பண்ணுறானுங்க. அவன் பாருங்க, கட்டுக்கட்டாக ஏகப்பட்ட பணம் இருக்குது. பட் பணம் மட்டும் கிடையாது, இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸும் ஆரம்பிச்சிட்டானுங்க மக்களே. அலாரம் அடிச்சிருச்சு. ஆடா பாவி. We're gonna hold off the guards until Danny's done drilling. Hey, we're gonna pull this off. ஏகப்பட்ட பேர் இருக்கானடா, எப்படி தெரியல மக்களே. சமாளிப்போம். இவ்வளோ காசை கொள்ளடிச்சிட்டு வெறுங்கையில் நம்ம போகணுன்னு வைங்களேன், மனசே வராது. இங்கே ஷார்ட் கன் இருக்குது பாருங்க, எடுத்துப்போம். கவரில் நின்று, ஆக்சுவலாக கவர் என்ன சொன்னால் லெஃப்ட் கண்ட்ரோலில் இங்கே கவர் எடுத்துப்போம். எவன்லாம் வரானோ எல்லாருமே திருக்கி விடலாம். இங்கே ஒரு பிஸ்டல் வேறு இருக்குது மக்களே. பட்டன் பிஸ்டலை கிராப் பண்ணுவோம். அண்ட் வெப்பன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் டவுனு. ஓகே இருங்க, வெப்பன் வீலை கொண்டு. ஓகேங்க, GTA மாதிரி தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டன் கவரில் இருந்து கரெக்டாக மண்டையில் திருக்கி விடுவோம். இந்த கேமில் கொஞ்சம் காம்பேட்லாம் ஸ்டார்டிங் ஏடா கூடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலே கொஞ்சம் எனக்கு வேறு மாதிரி வருது. பாருங்களேன், கவர்லேருந்து வெளியவே வரமாட்டேன்றான். பட்டு நம்ம ஃப்ளாங்க் பண்ணி அடிக்கலாமா? இந்த சைடில் தானே இருக்கான், மண்டையிலே கரெக்டாக. அவ்வளோதாங்க, காலி ஆகிட்டான். பரவாயில்ல, பட்டு பட்டுன்னு ரேபிட் ஃபயர் ஆகுது. ஆஹா 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 ஆஹா, நிறைய பேர் வரானுங்க. இருங்க, பட்டுன்னு ஓடி போய் வீரமாக திருக்கி விட முடியுதான்னு பார்ப்போம். அவன் கால் பார்த்தீங்களா எப்படி துண்டாச்சுன்னு, ஷார்ட் கன் அடிச்ச அடியில். அவ்வளோதான் மக்களே, எல்லாருமே செதற விட்டாச்சு. வேற யாராவது இருக்கானுங்களா? இங்கே இருக்கான். ஐயோ, ஏடா கூட நேரத்தில் ரீலோட் பண்ணுறேன். டப்புன்னு ஹெல்த் பார். ஓகே, டேக் கவரு, அட்ரலைன் ஷாட் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சியா. சூப்பர் மக்களே, இதை முடிச்சுட்டு டப்புன்னு சியை ப்ரெஸ் பண்ணிப்போம். இல்லைப்பா, என்கிட்ட அட்ரலைன் ஷாட் எதுவுமே கிடையாது. எதையாவது பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எய்ம் அசிஸ்டா, கண்ட்ரோலரா? நான் என்கிட்ட கண்ட்ரோலர்லாம் இல்லைடா, மவுஸில் ஆடுறேன். இப்போ நான் இது எப்படி இது பண்ணுறது? ஓ, என்னுடைய எய்ம் வந்து லோன்னு சொல்லுதா என்னன்னு தெரியல மக்களே. ஓகே, நம்ம உள்ளே போயிடுவோம். Only way we walk out of here is if we get the weapons stored in that armory. Bust the door open. I'll watch our asses. ஓகே மக்களே, இங்கே இருக்க வெப்பன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கையில் டாமி கன் வேறு இருக்குப்பா. சீக்கிரம் தரடா, இவன் திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இருங்க, பட்டுன்னு ஹெல்ப் பண்ணுவோம். தரடா லிங்கன் கிளே, உன்னுடைய முழு முயற்சியை போடு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கன்னை ரிட்ரைவ் பண்ண போகிறானுங்க. இதில் வேறு லாக்கா? ஸோ லாக்கை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தருது மக்களே. ஓகே ரைட்டு, இருங்க, இதை வந்து இப்படி மூவ் பண்ணணும் போல். கரெக்டாக மூவ் பண்ணிவிட்டு எங்கே க்ரீன் வருதோ அங்கே அமுக்கணும் போல். அவ்வளோதாங்க, ப்ரெஸ் பண்ணுவோம். கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. பரவாயில்ல, லாக் பிக் பண்ணுறதாவது ஓரளவு ஈஸியாக வச்சுருக்கானுங்களே.
ஆஹா, இது பார்க்க அந்த பெரியமா கன் மாதிரி இருக்குது. ரைட்டு மக்களே, எடுத்துப்போம். பிஸ்டலையும் எடுத்துப்போம். ஏய், கன்னை மாற்றி மாற்றி எடுக்கிறேன்ப்பா. ரைட்டு, இதை எடுத்தாச்சு. இப்போ வெளியே போய் சம்பவம் பண்ணுவோம். ஏய், எடுத்துட்டியாடா பணத்தை? Faced way worse than this over in Nam. Little smoke don't mean shit. Stay close to the vault. Watch for the drill. I'll deal with these assholes. ஓகே மக்களே, இன்னமும் கார்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் வரானுங்க. நம்மளுடைய ஆளுங்க பார்த்தீங்கன்னா ட்ரில் போட்டு இந்த சைடு வரப்போறானுங்க போல மக்களே. ஸோ அவனுக்காக வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். One of them worked at a cleaner's and stole the uniforms Georgie Marcano and Lincoln Clay wore on the day of the robbery. Another one was a janitor at the Federal Reserve, and he provided a rough layout. The robbery of the Federal Reserve was timed perfectly, and none of it would have been possible without the involvement of Sammy Robinson, Lincoln Clay, and the rest of the Black Mob. ஸோ இதுதான் லிங்கன் கிளே பண்ண மிகப்பெரிய சம்பவம் நினைக்கிறேன் மக்களே, அந்த ஃபெடரல் பேங்கை கொள்ளடிச்சது. ஸோ பேங்கை கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி February 20, 1968 அப்போ பார்த்தீங்கன்னா லிங்கன் கிளே வந்து நார்மலான ஆள் மாதிரி உட்காந்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த இதுலேருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன் மக்களே, வாரிலேருந்து வியட்நாம் வாருக்கு போயிருந்தான் பாருங்க. That's right. I was a Marine in the Pacific. You take it from me. Just because you're home doesn't mean you're back. You understand? யாருங்க இவன்? People around here, they don't get it. Never will. Keep your ass out of trouble. இவனும் ஒருவேளை வார்லேருந்து வந்திருப்பானோ. பட் பயங்கர வயசானவனா இருக்கானே, தெரியல மக்களே யாருன்ட்டு. ஜான் விக் காரில் வந்து யாரோ ஒருத்தன் இறங்குறான். இவன் யாரு? Sorry I'm late. Got caught up crossing the bridge. Don't worry about it. லிங்கன் கிளேயோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் மக்களே. Excuse me, sir. I'm looking for my stepbrother Lincoln Clay. You seen him? ஏய் பிரதராம்பா. You get ticked off if you were even a minute late. Kiss my ass. There he is. ஸ்டெப் பிரதர் மக்களே. How was the trip? Being as how this is the first time in 4 years and somebody telling me where to go, what to do or how to do it, it was great. நிறைய பேர் அந்த காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரில் போயிட்டு வந்திருக்கானுங்களா? What's new with the old man? Man, don't even get me started on Pops. He used to pull his head out his ass. Same as ever then. Brother, you have no idea. Damn, செம்மையா Ellis. இருக்கு காரு. She's looking good. Just like I left her. லிங்கன் கிளேயோட கார் தான் Man, மக்களே. even I know not to around with your car. All right, come on. அடா I'm ready to பாவிகளா, go home. பாட்டில் அசால்ட்டாக தூக்கி போடுறானுங்க. ஏன்டா குப்பையில் போடாமல். ஸோ இப்போ வந்து ஒருத்தன் லிங்கன் கிளேவை பிக் பண்ணுறான் பாருங்க. அது வந்து லிங்கன் கிளேயோடைய ஸ்டெப் பிரதர் மக்களே. ஸோ சாமி ராபின்சன் பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ்லேருந்து நிறைய குழந்தைங்களை எடுத்து வளர்த்துருக்கானா இல்லை இவங்க 2 பேரை மட்டும் வளர்த்துருக்கானா அப்படின்றது தெரியல. நம்ம இப்போ சாமியை தான் போய் மீட் பண்ண போகிறோம். யார் அந்த சாமி ராபின்சன் அப்படின்றத போய் பார்ப்போம். ஆனால் இந்த காரோடைய லுக்கு தாங்க, அதோடைய சவுண்டு பார்த்தீங்களா வெறித்தனமாக இருக்கும். மசில் காருக்கு உண்டான அழகே தனி தான். அதேமாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, சாமி ராபின்சன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பர்களுடைய மாபை சேர்ந்தவர் போல். அண்ட் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் குடத்தல் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், இட்டாலியன் மாபை சேர்ந்தவங்க. ஆக்சுவலாக இட்டாலியன் மாப் யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட கடனும் வாங்கியிருக்காரு போல், அதனால் அவன் குடச்சல் கொடுத்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அங்கே என்ன நிலைமை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லிங்கன் கிளே வந்து எப்படி மாபோடைய அண்டர்வேல்டுக்கு தள்ளப்படுறான் அப்படின்றத பார்ப்போம். அவ்வளோதாங்க, சாமியோடைய இடத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக சாமி ராபின்சன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாரை ஓன் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதாவது சாமி பார். நம்ம மாஃபியா 1ல் பார்த்தீங்கன்னா சாலியரி பார் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அதே மாதிரி போல் எல்லா மாஃபியாஸுமே ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை ஓன் பண்ணியிருப்பானுங்க. அதில் மெயினாக பாரை ஓன் பண்ணியிருப்பானுங்க. இவன் தான் மக்களே சாமி. Boy, I send you to bring Lincoln Clay home. Not the big who hit him. அடா Well, பாவி. shit, old man. I finally went somewhere they knew how to cook. Welcome home, son. How are you? I'll be better once I get some of that shine in me. I always did love corn whiskey. I would like to make a toast. ஏய் அந்த ஃபாதர் தானே? My father used to say that the real worth of a man came from the mark he left on the world. When Lincoln first told me he was joining the military, I was against it. Too dangerous, I say. Let those people fight their own war, I say. But then I realized Lincoln needed to go out and make his mark. And that's precisely what he did. I'm so proud of you.
வேற லெவலுங்க. ஆனால் Paul Lincoln! Bienvenue à la maison! ஆக்சுவலாக சாமி வந்து வேணான்னு சொல்லியிருக்கான் போல் மிலிட்ரிக்கு போகாத அப்படின்ற மாதிரி லிங்கனை. பட் லிங்கன் வந்து அவனுடைய மார்க்கை மேக் பண்ணும் அப்படின்றதுக்காக மிலிட்ரிக்கு போயிருக்கான். செம்மங்க. அவன் மிலிட்ரியில் இருந்தனால தான் ஆள் பல்காக இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் தான் மக்களே ஃபாதர் ஜேம்ஸ். Oh, I kept you in my prayers. I really appreciate that, Father. Now who wants to get shit-faced? It's hard to explain what it's like coming home from war. இது வந்து பிரசன்ட் டே மக்களே. Elation, fear, guilt. ஆனால் வார் ஒரு மனுஷனை எப்படினாலும் மாற்றிடும்ல, அவனுடைய கேரக்டர் எல்லாத்தையுமே. Imagine being trapped in a dark room and there's no way out. And every fear, every nightmare you ever had is in that room with you. And there's no escape from any of it. இதுதான் மக்களே வாருடைய ரியாலிட்டி. And then one day a door opens and you're free to go. Just like that. The thing is, you made your peace with your terror and your fear of death. And now part of you is afraid to leave it behind. But what choice do you have? Every soldier has to walk through that door, one way or another. ஆக்சுவலாக வார்லேருந்து வந்தவங்களுக்கு என்ன தெரியுமா, ஏற்கனவே அவங்க சாவை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதை பார்த்துமே பயம் இருக்காது. Whiskey's gonna hoy in the morning. Hell, man, just sleep it off. The room's the same as you left it. I'm gonna take the basement. The basement? Why the you want to crash down there? I'll see you in the morning. எதுக்காக பேஸ்மெண்ட்டில் தூங்குறன்றான். Man, that wall must have really you up. அவனும் அதுதான் சொல்கிறான் பாருங்க, வார் ஒன்றை ஒரு மாதிரி பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ போய் அம்மாவுடைய ரூமில் படுத்து தூங்குடா, அது காலியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் லிங்கன் கிளே வந்து கேட்க மாட்டேன்றான். நான் பேஸ்மெண்ட்லேயே படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுக்கு அப்படின்றது தெரில மக்களே. ஓகே, இதுதான் பெட்டு. அங்கே ஒரு மேகசின் இருக்குது. பட் அதை நான் பிக் பண்ண போகிறதில்ல, ஏதாவது ஏட உடமாக தான் இருக்கும். படுத்து தூங்கிடுவோங்க. நல்லாயிருக்கு இந்த கேமுடைய கிராஃபிக்ஸ். ஆக்சுவலாக மாஃபியா 3 டெஃபினேட்டிவ் எடிஷன் மக்களே. அண்ட் மாஃபியா 3 வந்து நான் இதுக்கு முன்னாடி விளையாண்டதே கிடையாது. மாஃபியா 1, 2 பார்த்தீங்கன்னா நான் அந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி விளையாண்டுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் மாஃபியா 3 இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ளே த்ரூ. நான் ஆக்சுவலாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போது என்னால் தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனேன். பட் ஏன்னு தெரியல, என்னோடய மைண்ட் மெச்சூரிட்டியாக இல்லையா ஏன்னு தெரியல. பட் கேமை வந்து குவிட் பண்ணிட்டேன். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து உங்கள் கூட சேர்ந்து நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணுவேன் நினைக்கிறேன். பார்ப்போம், அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்க, இப்போது மேலே அடுத்த மிஷின் காட்டுது. என்ன மிஷன் அப்படின்றத போய் நம்ம எடுப்போம். எனக்கு தெரிஞ்சு சாமியோடைய மிஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கானுங்களா அந்த ஃபாதர் ஜேம்ஸ். We barely have 2 nickels to rub together. Now we're paying for all that food. Jesus Christ. Watch that mouth of yours. We wouldn't be in this mess if you would have listened to me. What mess? காசு கஷ்டப்படுறாங்களோ. Not something you need to worry about, Lincoln. I got it under control. Under control. God damn it, you need to... Boy, I'm not warning you again. Have it your way, old man. மதிக்க மாட்டேன்றானுங்களே, எடுத்து வளர்த்தவனை. Let him be. He needs to cool off. You mind telling me what's got him so riled up? We've been having problems with the Haitians. Haitians-ஆ? But like I say, I got it under control. Well, truck's all loaded up. I figure we got enough out there for... Should I come back? In honor of your returning to us safe and sound, I made a donation to Father James here. Supplied him with food he can hand out to some of our needier family. Well, I was hoping you'd lend me a hand, Lincoln, and give you a chance to see the neighborhood. ஓகே மக்களே. Stay with the Haitians. How serious is it? You know Ellis. Someone looks at him the wrong way, he's on them like a wet dog. Like I said, I can come back. Nonsense. Lincoln needs to get out. Enjoy the day. Besides, be good for the two of you to spend some time together. நிறைய இது நடக்குது மக்களே. Gone. Those people waiting on their food. ஸோ அந்த எலிஸ்ன்றவன் கோவப்பட்டான் பார்த்தீங்களா, அது இவன் ஃபுட்டை டொனேட் பண்ணுறதுக்காக I நினைக்கிறேன். saw Lincoln a couple times once he was first back. He told me he wanted to leave town, head out to California.
Now, he had a friend in the service who could get him a job working at the Mare Island shipyard. And the only reason he came back was to tell Sammy and Ellis goodbye. ஸோ லிங்கனுடைய ஒரிஜினல் பிளான் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா போகிறது போலங்க. But then he found out about the trouble Sammy was having with those Haitians. So he decided to stay and help. Those Haitians, they are bad news. No talking Lincoln out of it. Whatever else he might have become, Lincoln was always loyal. ரைட்டு மக்களே, ஆக்சுவலாக லிங்கனுடைய ஒரிஜினல் பிளான் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் போய் அவனுடைய ஃப்ரெண்டை யாரும் மீட் பண்ணி அங்கேயே ஒரு ஜாபில் செட்டில் ஆகிறது தான் அவனுடைய பிளான். இங்கே வந்ததுக்கு உண்டான காரணம் பார்த்தீங்கன்னா சாமிக்கும் எலிக்கும் குட் பை சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். பட் இங்கே ஏஷியன்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனை, அதாவது சாமிக்கும் ஏஷியன்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக இங்கே ஸ்டே பண்ணியிருந்திருக்கான் போல. 3-month apprenticeship to start, then the union lets you in. நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க மக்களே. பாருங்களேன், இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்குலாம் வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டே காசு இல்லை ஆக்சுவலாக சாமிக்கிட்டே, பட் இருந்தாலும் பீப்புளுக்கு வந்து ஏதாவது சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேங்க, இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே நம்ம சர்வ் பண்ணுவோம். நம்ம வந்த முதல் நாளே ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம். ஆக்சுவலாக அதுக்காக தான் சாமியே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். லிங்கன் வந்ததுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக டொனேட் பண்ணுறான் போல். அதாவது ஃபுட்டை வந்து இது பண்ணுறான் மக்களுக்கு. அடுத்த ஆள் வாங்க மேம், டக்கு டக்குன்னு. அவ்வளோதான், நீங்களும் வயிறார சாப்பிடுங்க, சாமியும் லிங்கனையும் வாழ்த்திட்டு போங்க. ஓகே மேம், போய் அப்படி உட்காருங்க. அடுத்த ஆள் வாங்க, இந்தாங்க, நீங்களும் வயிறார சாப்பிடுங்க, எங்களை வாழ்த்திட்டு போங்க. நல்லா இருக்கே இந்த கேமு. திடீர்னு குக்கிங் கேம் மாதிரி மாறிடுச்சு மக்களே, சர்வ் பண்ணுற மாதிரி. கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக தான் இருக்குது இந்த கேம் விளையாடுறதுக்கு. ஆனால் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கானுங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹைட் அவுட் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறானுங்க இந்த பாரை. அதில் வந்து ஃபேமிலி மாதிரி இருக்கானுங்க எல்லா தரப்பு மக்களும். ஓகே, போய் உட்காருங்க. சூப்பர் மக்களே, எல்லாருக்குமே சர்வ் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், கிளம்பலாமா இந்த இடத்த விட்டு? இல்லை நாள் பூரா இங்கே தான் வேலை செய்யணுமா? வெளியே யாரோ வரானுங்க மக்களே. ஒருவேளை ஹெய்ச்சியன்ஸ் நினைக்கிறேன். ஏய், கில் த ஹெய்ச்சியன்ஸ். அதே தான் மக்களே, எல்லாரையுமே காலி பண்ணுவோம், தெறிக்க விடுவோம். வா, யோசிக்கவே மாட்டேன்றான் பாருங்க மக்களே. பட்டன் எடுத்து ஊற்றி விட்டான். இருங்க, இப்போ வால்ட் பண்ணி அடிப்பான் அவனை. ஏய், வெறித்தனமாக இருக்குப்பா இவன் அடிக்கிறதுலாம், செம்மையாக இருக்கு மக்களே. இருங்க, இப்போ கையில் ஃபைட் போடுவோம். ஏய், என்னடா ஆல்ட்லாம் வருது? மவுஸில் ஃபைட் போட்டால் சூப்பராக இருக்கும். லெஃப்ட் ஆல்ட்டை ப்ளஸ் பண்ண சொல்லிச்சுங்க. ஏன் ஏடமா வருது? ஓகே, கியூவா. பார்த்தீங்களா, அவன் அடிக்கிற டேக் டவுன் ஒன்றும் ஒரு 3 அடி தான் மக்களே, அதுக்குள்ளே கவுந்துடுறானுங்க. அவன் சரியான மஸ்குலராக இருக்கான். என்னதுங்க அது? ஏதோ எலும்பு கூடு மாதிரி இருக்கு, ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸ்டோன்ஸா எலும்பு துண்டுகளா அப்படின்றது தெரியல. Francois Papadoc Duvalier was elected president of Haiti in 1957. By 1959, he had created a secret police called Tonton Macoute, and people started to flee. Most of them settled in the southern United States. Now, mixed in with the good, hard-working people were hardened criminals. They formed the backbone of what became the Haitian gang. Now, Lincoln found out they set up in the swamps and were led by a man named Baca. So, Haitians உடைய தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கான்ற பர்சன் மக்களே. You and Father James done already? We got jumped by the Haitians. It's time you level with me. Tell me what's really going on. இவங்களுக்கும் ஏஷியன்ஸ்க்கும் பிரச்சனைங்க. பட் என்னன்ற விஷயத்தை வந்து இவன் சொல்ல மாட்டேன்றான். ஒருவேளை லிங்கனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானா என்னன்னு தெரியல. 7 months ago, folks in the Hollow started getting robbed. Money, jewelry, things of that nature. Didn't take long for us to figure out it was the Haitians. Then those bâtards on velours started going after the lottery. How much money are we talking about? How much? Enough that we're in deep shit with Sal Marcano. Haven't kicked up to him in 3 months. Jesus Christ. If I deal with them, that gives us time to settle up with Marcano, right? Let me worry about Sal. He and I go way back. But this thing with the Haitians, it's time for it to end. So Sal Marcano கிட்ட இருந்து தான் சாமி கடன் வாங்கியிருக்கான் போல மக்களே. You and Ellis need to handle it. How we gonna find them? Back in the 20s,
Folks used to pull salt out of the bayou. They even built themselves a little shanty town. When the Depression hit, they abandoned it. That's the only place this could have come from. We're gonna need guns and ammo. Call this number. எல்லா இடத்துலையுமே கான்ட்ராக்ட் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். கன்ஸ் ஆமோ தேவைன்னு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் எழுதி தரான். But do it away from here. No sense tipping anybody off. ரைட்ரா. Or we could sweep the hollow, track down and kill every last one of those. Then we wouldn't have to worry about it. The last thing folks in this neighborhood need to see is colored people killing each other. Do this quiet. Away from here. ஸோ ஹேஷியன்ஸ்ன்றதும் பிளாக் பீப்புள்ஸ் தான் போல மக்களே. Whoever's running the show, the rest of them will go down on their own. Trust me. All right, soldier boy. I'll follow your lead. Be careful here. Those Haitians are a hard people. Do not ever underestimate them. ரைட்டுங்க, இவன் வேற வார்ன் பண்ணுறான், ஏஷியன்ஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிறான், என்னன்றது புரியல. அண்ட் அவன் கையில் வச்சுருக்கிறது வந்து ஏதோ ஒரு சால்ட் டெபாசிட்டாக என்னமோ சொல்கிறான் மக்களே. ஸ்டோனா என்னன்றது தெரியல. அது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா பாயோ அப்படின்ற இடத்துல இருந்து, அதாவது ஸ்வாம்ப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஏஷியன்ஸ் வந்து அவங்களோட ஹைட் அவுட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க போல். பாருங்க, அந்த இடத்துக்கு தான் போட்டில் போகிறானுங்க. Last thing they're gonna expect is an attack from the water. You head back round to the road. Stay with the car. I'll meet you over there when this is done. Hope you know what you're doing. Trust me, Ellis. Here in a bit, this will all be behind us. ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏஷியன்ஸோடைய தலைவன் அந்த பாக்கான்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை போட்டு தள்ளுறதுக்கு போகிறாங்கன்னு பார்க்குறேன். ஏன்னா இவங்களோட நெய்பர்ஹுட், சாமியோடைய நெய்பர்ஹுட்டில் வந்து ஏஷியன்ஸ் பயங்கரமாக ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கானுங்க. இதனாலே சாமியால் பார்த்தீங்கன்னா சால் மார்க்கோனு கிட்ட வாங்கின காசை வந்து ரீபே பண்ண முடியாமல் 3 மாதமாக தவிச்சிட்டு இருக்கான் போல். அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி நம்மளை அனுப்பிச்சி விட்றான். ஐ மீன் லிங்கனை அனுப்பிச்சி விட்றான். இங்கே பாருங்களேன், பொறுமையாக ஸ்டாக் பண்ணி எனிமீஸை காலி பண்ணுறது எப்படி அப்படின்றது சொல்லி தருது. அண்ட் நம்ம பக்கத்தில் போனோன்னா யாராவது சப்போஸ் நம்மளை பார்த்தாங்கன்னா அவேர்னஸ் மீட்டர் வந்து மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் காட்டுது. ஸோ நாய்ஸ் மேக் பண்ணாலும் அவங்களுக்கு கேட்குமாமா. ரைட்டு மக்களே, சப்போஸ் எனிமீஸ் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா எங்கேயாவது கவர் எடுத்து உறிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. எல்லாமே இந்த கேமில் மேக்ஸிமம் ஸ்டெல்த் மிஷனாக வர மாதிரி தெரியல. ஏன்னா ஆரம்ப மிஷன் நம்ம பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், கவர்லேருந்து ஸ்னீக் பண்ணி காலி பண்ணுற மாதிரி வந்தது. இந்த மிஷனும் அதே மாதிரி தான் வருது. ஒருவேளை இந்த கேம் ஃபுல்லாகவே ஸ்டெல்த் தான் இருக்குமா, இல்லை போக மாறுமான்னு தெரில. ஓகே, திரும்பி இந்த சைடு போகிறான். ஆளுக்கு ஒரு சைடில் ஸ்ப்ளிட் ஆகிறானுங்க. பரவாயில்ல மக்களே, ஹிட்மேன் ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேமை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சைடில் திரும்பி இருக்கான் பாருங்கள், அழகாக நம்ம கவர்லேருந்து காலி பண்ணுறதுக்காகவே திரும்பி இருக்கான். பொறுமையாக போய் கியூவை ப்ரெஸ் பண்ணி கழுத்து நினச்சி காலி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அவனுடைய கன்னும் நம்ம பிக் பண்ணியாச்சு. பட் கன்னில் அடிக்க வேணாம், நான் சொன்ன மாதிரி பொறுமையாக ஸ்னீக் பண்ணி ஆடுவோம். பார்த்தீங்களா, அந்த நாய்ஸ் மீட்டர் கொஞ்சம் அதிகமானால் கூட அவனுடைய அவேர்னஸ் வந்து அதிகமாகுது. ஆஹா, டக்குன்னு அவ்வளோதான் மக்களே, பார்த்துட்டான் என்னைய. பார்த்து அடுத்த செகண்டில் கியூ ப்ரெஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். இருங்க, ஷார்ட் கன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இன்னதான் கன் கையில் இருந்தாலும் நம்ம கன் யூஸ் பண்ண வேணாம். மேப்பில் அடுத்தால் எங்கே இருக்கான் அப்படின்றதை காட்ட மாட்டேங்குது. ஃபைன் பாக்கா அப்படின்ற மாதிரி அப்ஜெக்டிவ் காட்டுது. இருக்கான் மக்களே. அடுத்தால் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயும் நின்றுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வெளியே இருப்பான்னு நினைக்கிறேன். பின்னாடி தான் திரும்பிக்கிட்டு இருக்கான். இருங்க, பட்டுன்னு இங்கே குதிச்சுட்டு இந்த சைடு வெளியே இறங்கிரும். ஆஹா, கீழே குதிச்சிட்டேனே. இருங்க, ஏற முடியுமா? இல்லை மக்களே, அவ்வளோ ஹைட்டு ஏற முடியல. திருப்பி நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் ஏறி தான் வரணும். இருங்க, இந்த சைடில் ஏதாவது வழி இருக்கா? இருக்குங்க, இந்த சைடு வழியாகவே பொறுமையாக போய் க்ரௌச் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டு இங்கே க்ரௌச் எடுத்து பொறுமையாக போவோம். பார்க்க மாட்டான்ல, என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கான். என்ன பாஷை பேசுகிறான் அப்படின்றது கூட புரியல. பட்டுன்னு கியூவை ப்ரெஸ் பண்ணி அடிச்சு காலி பண்ணலாம். ஏதோ ஓப்பன் த கேட் ஃபார் மீ பாப்பா அப்படி இப்படின்னு வளரிட்டு இருந்தான் மக்களே. என்னன்றது தெரியல. அவ்வளோதாங்க, இங்கே இருக்க ஆளுங்களை எல்லாருமே நம்ம வைப் அவுட் பண்ணியாச்சு. பட் பாக்கா எங்கே இருக்கான் அப்படின்றது தெரியல. இருங்க, இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிப்போம். ஏன்னா மேப்பில் தான் ஆளுங்க இல்லாத மாதிரி காட்டுதில்ல. இந்த கேட் சாத்தி இருக்கு. அப்போனா உள்ளே இருப்பானா? டேய் பாக்கா, எங்கடா இருக்க? இங்கே இருக்கானுங்க பாருங்க மக்களே, ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. இவனுங்க ஒருத்தனையும் நான் ஸ்னீக் பண்ணி பொறுமையாக காலி பண்ணனா விடிஞ்சிருமே. ஓகே, விசில் பண்ணுறது எப்படி அப்படின்றது சொல்லி தருது. விசில் பண்ணால் ஆளுங்களை வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் போல். இருங்க, சும்மா ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, விசில் பண்ண உடனே அவன் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான்.
இப்போ நம்மளை நோக்கி வந்தானா நான் செத்துருவேனே டேய். ஆஹா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான் மக்களே. அங்கே வேற ஒருத்தர் எதிரில் நின்றுருக்கானே. நல்லா விசில் பண்ணி ஸ்னீக் பண்ணேன். அவ்வளோதான் வந்துட்டானா. பட்டுன்னு ஓடி போய் அவன் ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே பட்டக்குன்னு போ அப்படி. அவ்வளோதான் ராக் பாட்டம் போட்டாச்சு மக்களே. வேற எவனாவது வரானா? சைலண்டாக தான் காலி பண்ணேன் நான் ராக் பாட்டம் போட்டு. ஆஹா நல்ல வேலைங்க, அவன் ஷார்ட் கன்னில் நம்மளை தெறிக்க விடுறதுக்குள்ளே நம்ம ராக் பாட்டம் போட்டேன். பட் வரானுங்க மக்கள், எனிமீஸ் கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏய் போங்கடா, நம்ம கிட்ட தான் ஷார்ட் கன் இருக்கே. ஓ எங்க அவன் சும்மா ஸ்னீக்கு அது இதுன்னு கதை விட்டுக்கிட்டு அடிக்கிறான்ப்பா. ஐயோ ஐயோ கவரு. இங்கேதான் கரெக்டாக நக்கு. அவ்வளோதான் மக்களே, தெரிச்சிட்டான். ஷார்ட் கன்னில் அடித்ததுக்கு என்னம்மா ஆக்ஷன் காட்டி காலி ஆகிறான். ஏய் இங்கே அவனும் அடிக்கிறானே. ஏதோ ஓடுறான். இருங்க பிஸ்டல் ஸ்விட்ச் பண்ணிப்போம். பிஸ்டல் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கரெக்டாக நக்கு. அவ்வளோதான் மக்களே, தெரிச்சிட்டான். இன்னமும் இருக்கானுங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே இருக்கான்? இதோ இங்கே வரானுங்க. அவனுங்க ஆக்சுவலாக நம்மளும் ஹெய்ஷியன்ஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிட்டேன். ஏன்னா அவனுங்க கலரில் தானே நம்மளும் இருக்கோம், அதனால. ஏய் பக்கத்துலேயே நிற்கிறான்ப்பா. நல்ல வேலை, எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் போதும் மக்களே. ஆரம்பத்துலேயே நம்மளை திருக்கி விட்டுற போகிறானுங்க. இருங்க நல்லா ஃப்ளாங்க் பண்ணி வந்து அடிப்போம். ஃப்ளாங்க் பண்ணுறதுக்கு இங்கே ஓப்பனிங்கே இல்லையே. இதோ இங்கே ஒருத்தர் இருக்காங்க. இதோ இங்கே இருக்கான் பாரு. அவ்வளோதான், அவனும் காலி. ரீலோட் பண்ணிப்போம். வேறு யார் பாருங்க, இன்னும் ஒருத்தர் இருக்க மாதிரி காட்டுது மக்களே மேப்பில். இது இங்கே இருக்கா பாருங்க, ஷார்ட் கன் வச்சுருக்காரு. அவ்வளோதான் திருக்கி விட்டாச்சு, சூப்பரு. பட் இன்னமும் முடியல. யாரோ ஒருத்தர் இருக்கான், இங்கேருந்தும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே மெட்கிட் இங்கே உள்ளே இருக்க மாதிரி காட்டுது மக்களே. இது இங்கே இருக்குது பாருங்கள். டப்புன்னு ரீஃபில் பண்ணிப்போம். கிட்டத்தட்ட மாஃபியா 1 மாதிரி தான் இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் ரீஃபில் பண்ணுறது. அந்த இதெல்லாம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மேப்பில் இங்கே இருக்க மாதிரி காட்டுது. இங்கே ஒருத்தர் இருக்கா மக்களே. அவ்வளோதான், இவனை திருக்கி விட்டாச்சு. இன்னும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இங்கே. அவ்வளோதான், அவனையும் திருக்கி விட்டாச்சு. சீனு மக்களே. அடுத்து யாராவது இருக்கீங்களாப்பா? இருக்காரு. பாக்கா உன்னைய தேடுற வேட்டையில் எல்லாருமே திருக்க விட்டேன். இது என்ன கண்ணுன்னு தெரியல. இதை எடுத்துப்போம், இதில் திருக்கி விடலாம். வேற லெவல் வெறித்தனம். இப்போ வாங்கடா, ஏமா வந்தாலும் திருக்கி விடுவேன். ஆஹா கீழே குடிக்கிறானே. ஏய் எங்கடா இருக்க? ஏன்டா கீழே குடிக்கிற? நல்ல கண்ணு எடுக்கும் போது போ அப்படி. அவ்வளோதான் காலி. இங்கே ஒருத்தன். ஆஹா நல்ல வேலை. ஏடா கூட டைமில் ரீலோட் ஆகுது. இருங்க ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிப்போம். ஓகே, அட்ரலைன் ஷாட் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது கத்துறது மக்களே. அதை நம்ம ஏற்கனவே தெரியுமே. இங்கே இருக்கான் பாருங்க, கரெக்டாக. அவ்வளோதான், அவனும் காலி. ரீலோட். அவ்வளோதாங்க, ஆமோவே தீந்து போச்சு. அப்போனா ஏதாவது ஹெவி வெப்பன் ஷார்ட் கன் அந்த மாதிரி எடுத்து போமா? எவங்கிட்டயாவது இருக்கா ஷார்ட் கன்னு? இது என்ன இதுங்க, ஏதோ மேக்னம் மாதிரி இருக்குது மக்களே, ரிவால்வர் மாதிரி. இருங்க ரிவால்வர் வச்சு திருக்கி பார்ப்போம். யாராவது இருக்கானா? உள்ளே ஒரு மெட்கிட் இருக்குது. ஓகே, இந்த கன்னில் ஆமோ இருக்குது, இதை எடுத்துட்டேன். அண்ட் மெட்கிட்டையும் நம்ம பட்டன் கிராப் பண்ணிப்போம். பாக்கா இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் மக்களே. கிக் பண்ணி பார்ப்போம். பாக்கா இருக்கியாப்பா? இருக்காரு பாருங்க. டக்குன்னு. அவ்வளோதான் மக்களே, பாக்காவை திருக்கி விட்டாச்சு. இன்னும் சாவலைங்க அவன், இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. எல்லாருமே ஆள் பார்க்க பல்கா இருக்கானுங்களா? You made a big mistake going after the Hollow. The man you're talking about took me in when I had nowhere else to go. You are no better than him. ஆனால் சாமிக்காக லிங்கன் எதுனாலும் பண்ணுவான்னு நினைக்கிறாங்க பாருங்க. கழுத்து தூக்கி போட்டான். இங்கே யாருங்க இருக்கா? ஆஹா, யார் மக்கள் இது? ஏதோ ஒரு கேர்ளை அடைச்சி வச்சிருக்கானா? பாருங்களா அவ கண்ணுலாம். கொடூரம் மக்களே, கொடூரம். He kept me in there, locked in there, day and night. Beat me, use me. I curse you, mother. You and your entire goddamn family. He's dead. He's dead. He can't hurt you anymore. It's over. Over? Over. This is never going to be over. கொடூரம் மக்களே. ஆனால் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுறா பார்த்தீங்களா? அது நம்ம உண்மைதாங்க.
சே, இன்னும் முடியல மக்களே, எஸ்கேப் ஆகணும். ஏகப்பட்ட பேர் இருக்கான பாருங்க, மால்டாவெலாம் தூக்கி போடுறானுங்க மக்களே. ஓகே, நம்மளை எப்படி மால்டா தூக்கி போடுறது அப்படின்றத கற்றுத்தருது. ஜி வந்து ப்ரெஸ் பண்ணுமா, எனக்கு ஏதோ ஸ்னைப்பர் ரைஃபிள் மாதிரி இருங்க இதையும் பிக் பண்ணியாச்சு. பட்டுன்னு இந்த இடத்துல போய் கவர் எடுத்துப்போம். இருங்க, ஃபஸ்ட்டு மால்ட்டாவை தூக்கி போடுறேன். நல்லா டிஸ்டன்ஸாக வச்சு தூக்கி போடுவோம். கரெக்டாக படுதா? ஆஹா, மிஸ் ஆயிடுச்சு மக்களே. இருங்க, நம்ம ஸ்னைப்பரை வச்சு அடிப்போம் பொறுமையாக. இப்போ எலிஸ் கிட்ட எப்படா போகிறது? எல்லாம் சுற்று போட்டு நின்றுருக்கானுங்களே. இருங்க, இதை அடித்து பார்ப்போம். அங்கே நிற்கிறவன் காலி ஆனானேன்னு தெரில. முதல்ல வரவனெல்லாம் ஸ்டாப் பண்ணலாங்க. எல்லாம் ரஷ் பண்ணி ஓடி வரானுங்க. அடுத்த ஆள் ஓடி வரான் பாருங்க. அவ்வளோதான், இவனும் தெரிச்சிட்டான். ரீலோட் பண்ணிப்போம். ரீலோட் பண்ணுறதுக்கு விசில் அடிக்கிறேன். வரான். அவ்வளோதாங்க, இவனும் காலி. பட்டுன்னு முன்னாடி புஷ் பண்ணி கொஞ்சம் ஓடுவோம். இங்கே கவர் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கான் பாருங்க. 1 காலி, அடுத்து 2 காலி. இவன் காலி இல்லையா? இப்போ காலி, இவனும் காலி. சீனு மக்களே, இங்கே இருக்க எல்லாமே திருக்கி விட்டாச்சு. கையில் ஸ்னைப்பர் இருக்கனால ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் ஆமோ ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இருங்க, இந்த கன்னை பிக் பண்ணிப்போம். ரைட்டு, கொஞ்சம் பிஸ்டலை வச்சு ஆடுவோம். டிஸ்டன்ஸில் இருக்கவனை நம்ம இது பண்ணிக்கலாம் ஸ்னைப்பரை வச்சு. இங்கே பாருங்கள், அங்கே டிஸ்டன்ஸில் இருக்கானுங்க. கரெக்டாக ஸ்னைப்பரை வச்சு மேலே வேறு இருக்கான்ப்பா, கரெக்டாக மண்டையிலே. ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அடிக்கிறாம? அவ்வளோதான், இங்கே இருக்க 2 பேரும் காலி பண்ணிட்டேன். இருங்க, ஓரளவுக்கு ஸ்னைப்பரில் எல்லாமே காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி அசால்ட் ரைஃபிள் இருந்தது, அதை எடுத்துப்போம். இங்கே யாராவது இருக்கானா? பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க மக்களே. இருங்க, இந்த ரெட் பேரலை தட்டி விடுவோம் கரெக்டாக. அந்தளவுக்கு ஆனால் எஃபெக்ட் பட மாட்டேங்குதுல. அவனுக்கு மேலே ரெட் பேரலை தட்டி விட்டா எங்கேருந்து அடிக்கிறான்? அது இங்கே இருக்கான் பாருங்க, மண்டை நீட்ரா. அவ்வளோதான் காலி. அடுத்து இங்கே யாரோ ஒருத்தர் இருந்தான். ஆஹா, இந்த இடத்த விட்டு போனோன்னா இங்கே எல்லாத்தையும் நம்ம அடிக்கணுமா, இல்லை அப்படியே ஓடினா எஸ்கேப் ஆயிடலாமான்னு கூட தெரில மக்களே. பாருங்களேன், சுற்று போட்டு எல்லா இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இருங்க, இங்கே ஏகப்பட்ட மால்டாவ் வேறு இருக்குங்க. பட்டு தூக்கி போட்டு பார்ப்போமா மால்டாவ்ஸை? மால்டாவ் எடுக்க முடியலையே. அடைச்சா இது மால்டாவ் கிடையாது, வெறும் பியர் பாட்டில். கரெக்டாக. அவ்வளோதான், நம்மக்கிட்ட இப்போ எந்த ஆமுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஸோ பின்னாடி போயிட்டு டக்குன்னு அந்த அசால்ட் ரைஃபிளை மட்டும் பிக் பண்ணிக்கிறேன். இங்கே தான் நான் பார்த்தேன் அசால்ட் ரைஃபிள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். பட்டுன்னு வெளியே வரும். எந்த ஒரு கன்லேயுமே பார்த்தீங்கன்னா 30 ஆமுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. இருங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளாங்க் பண்ணி போய் இங்கே இருக்கவங்களாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா எஸ்கேப் ஆகிடலாம். இங்கே கூட ஒரு இது இருந்தது மக்களே, மெட்கிட்டு. பட்டுன்னு அதை கூட எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், டக்குன்னு மெட்கிட்டு எதுக்கும் யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இப்போ புஷ் பண்ணி ஓடுவோம். இங்கே இருக்கான் பாருங்கள். அவன் நான் ஸ்னீக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கான். போடா, ஆஹா, திருக்கி விட்டுற போகிறான். டக்குன்னு ஹீல் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, ஹீல் பண்ணியாச்சு. மால்ட்டை வேறு தூக்கி போடுறான் மக்களே. இது ஸ்டார்டிங் மிஷன் தானடா, எண்டிங் மிஷன்லாம் கிடையாதுல்ல. இங்கே பாருங்களேன், வெளியே போகிறதுக்கு உண்டான ஏரியாவுக்கு பக்கத்தில் நான் வந்துட்டேன். அவனுக்கு முன்னாடியே தான் நான் ஓடுறேன். இங்கே தான் இருக்கான். டப்புன்னு அவ்வளோதான், திருக்கி விட்டாச்சு. பட்டுன்னு இந்த சைடில் ஓடலாம். இங்கே இருக்கானுங்க பாருங்கள், எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்க. ஆஹா, ரீலோட் பட்டுன்னு. அவ்வளோதான் காலி. டக்குன்னு ஹீலு. இங்கே எங்கே இருக்கான்? இங்கே எங்கேயாவது இருக்கானா? இங்கேருந்தும் அடித்தான் மக்களே. இதோ இங்கே இருக்கான் பாருங்க. அவ்வளோதாங்க, அவனையும் திருக்க விட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ போகலாமா? யார்ப்பா அது? டேய். ஓ, இவன் தான் மக்களை காப்பாற்ற. எலிஸ் இப்போ தான் வந்திருக்கான். ஏன்டா டேய், நல்ல நேரத்தில் வந்தடா. அதுலேயும் காப்பாற்ற வந்த மாதிரியா வந்தான்? நம்மளே ஏற்றிருப்பான் மக்களே நேரம். வாடா உள்ளே உட்கார்றா டக்குன்னு, தயவு செஞ்சு ஏறா. எலிஸு நல்லா காப்பாற்ற வந்த. பட்டுன்னு ஏறா. ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. ஓகே, டிரைவ் பண்ணும் போதும் நம்மளால் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தூக்கி போட முடியும் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதெல்லாம் வேணாம். முதல்ல உசுரோட சாமி கிட்ட போவோம். ஓரளவுக்கு இவன் ஷூட் பண்ணுவான்னு நம்புகிறேன். பின்னாடி தரத்துற மாதிரி தெரில மக்களே. அவ்வளோதாங்க, சாமியோடைய பாருக்கு வந்தாச்சு. முதல்ல நம்ம சாமி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். பாக்காவை நம்ம போட்டு தள்ளியாச்சு. இனிமேல் ஏஷியன்ஸ் கிட்ட இருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அவனுக்கு ஏஷியன்ஸ் கிட்ட மட்டும் தான் பிரச்சனையா, இல்லை வேற யாருக்கிட்டையும் பிரச்சனையா அப்படின்றதும் தெரியல. Or maybe want to understand, is that for a man like Sammy, there's always going to be more Haitians. சொல்றான் பாருங்க மக்களே. Now, if there wasn't someone going after Sammy, then there was someone else forcing him into a bad situation. It was never going to end. சொல்ற மாதிரி முடிவே கிடையாதுல்ல இதுக்கு. ரிவெஞ்ச் மாதிரி தானே, ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரியா மாறிடும்.
That's how Lincoln ended up working for Sal Marcano. ஆஹா. You were right about those Haitians being down by that old salt mine. They won't be bothering us again. It was a mistake sending you down there. I should handle my own business. This isn't any different than what I was doing before I left. சாமி பிரெயின் வாஷ் பண்றானோ? You probably don't know this. But every night on the TV, right after the news, they show the names of all the boys killed over there in Vietnam. I'd be sitting in the kitchen eating my supper, watching that list scroll by, wondering if today is the day I finally see your name. But you never did. Nothing happened to me. There's only so much luck down the well. Sooner or later, pull up that bucket, there's nothing in it. So, what are we gonna do about Marcano? எப்படி நேக்கா லிங்கனையும் உள்ள இழுத்துட்டான் பாத்தீங்களா? ஆக்சுவலா சாமி வாங்கின கடன், அதாவது சால் மார்கானோ கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அதை அடைக்கிறதுக்காக லிங்கனை உள்ள இழுத்து போட்டான். ஸோ இப்போ லிங்கன் வந்து சால் மார்கானோக்கு ஒர்க் பண்ண போறான். But Sal called a bit ago. Wants you to meet him up the country club. Says he's got something in the works. Square things up between us. The only black folk allowed in there to help. Now, they may not like it, but they're not gonna say no to Sal Marcano. He says you get to come in, you get to come in. Fine. I always did want to see the inside of that place. You need to do whatever Sal asks, yeah? For all our sakes. Yes, sir. அவன் ஏதோ ஒரு ஜாப் வச்சிருக்கான். ஸோ அதை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய கணக்கு வந்து செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் அது என்ன வேலையாக இருந்தாலும் நீ செஞ்சு கொடுத்து தான் ஆகணும், இது நம்மளுக்காக அப்படின்ற மாதிரியும் சொல்லி விட்றான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கண்ட்ரி கிளப் அப்படின்ற இடம் போல மக்களே. அங்கே தான் சால் மார்கானோ இருக்கான். அங்கே போய் அவனை மீட் பண்ணணும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பர்களை வந்து உள்ளே விட மாட்டாங்களாமா, அப்படி தான் லிங்கன் சொன்னான். பட் சால் மார்கானோ நினச்சானா யாருனாலும் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சாமி சொன்னான். ஸோ நீ பதறாமல் கண்ட்ரி கிளப்புக்கு போ, அங்கே போய் சால் மார்கானோவை மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சாமி சொன்னான். பட் நான் அது இந்த எபிசோடில் பண்ண போகிறதில்ல. அடுத்த எபிசோடில் நம்ம இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். பயங்கர கிரிப்பிங்காக போகிற மாதிரி தாங்க இருக்குது. அண்ட் லிங்கன் கிளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து குட் பை சொல்லிவிட்டு அப்படியே கலிஃபோர்னியா போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சான். பட் அவனோட லைஃபே பார்த்தீங்கன்னா வேற ஒரு டேர்ன் எடுத்துருச்சு. ஸோ இன்னமும் லிங்கன் கிளேக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.